கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். அவற்றை வெற்றிகரமாக உற்பத்தி செய்யும் திறனையும் அவர் உடையவர். அநேக கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன் காப்புரிமை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் பெரிய அளவிலே ஆராய்ச்சி கூடம் அமைத்து அதிலே ஆராய்ச்சிகள் செய்து வரும்போது ஒரு சமயத்தில் அவருடைய ஆராய்ச்சி கூடம் தீப்பிடித்து எரிந்து விட்டது. மிகுந்த பொருள் சேதம், பாதி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் உள்ள பொருட்கள், இன்னும் காப்புரிமை பெறாத பொருட்கள், இப்படி அநேகம் எரிந்து சாம்பலாகிவிட்டது. அவர் வருத்தத்தோடு அவைகளை எல்லாம் பார்ப்பதற்கு நடந்து சென்றார். அந்த கூடத்தின் நடுவிலே ஒரு ஓரத்திலே ஒரு பேப்பர் கட்டு காணப்பட்டது. அதன் ஓரங்கள் எல்லாம் தீயிலே கருகியிருந்தன. அது என்ன என்று எடுத்து பிரித்து பார்த்தார். அதிலே இவருடைய போட்டோ இருந்தது. அந்த போட்டோ ஒன்றும் சேதமாகாமல் அப்படியே முழுமையாக இருந்தது. அதை வைத்திருந்த காகிதங்கள் ஓரங்களிலே கருகி இருந்தது. அப்பொழுது இவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறீர். எவ்வளவுதான் நெருப்பு வந்தாலும் அதை எண்ணெய் அவித்து போடாது. என்னை நீர் பாதுகாக்கின்றீர். எல்லாம் எரிந்தாலும் என்னுடைய போட்டோ மட்டும் எரியாமல் இருக்கிறதே. அப்படியானால் நீர் எனக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறீர். இவைகளெல்லாம் மீண்டும் தருவீர். எனவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் புதிதாக எல்லாவற்றையும் அமைக்க ஆரம்பித்தார். முன்பை விட நேர்த்தியாக, நுணுக்கம் மிகுந்ததாக அடுத்த ஆராய்ச்சி கூடத்தை அவர் அமைத்தார். அதன் மூலமாக 125க்கும் மேற்பட்ட கருவிகளை அவர் கண்டுபிடித்தார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய பாதுகாப்பிலே இருப்பவர்களுக்கு நெருப்பானாலும் தண்ணீரானாலும் அது அவர்களை அவித்து போடாது. அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த பற்றுறுதியை கெடுத்து போடாது. எபிரேயர் 11:33-34 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை செய்த விசுவாச வீரர்களை குறித்து பட்டியலிடப்பட்டுள்ளது. இவர்களெல்லாம் யார்? கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை, எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டார்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை பற்றி கொண்ட நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குறுதியை தான் தந்திருக்கின்றார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நாம் கர்த்தரை விசுவாசிப்போம். அவரை பற்றி கொண்டு புதிய பலமடைந்து பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.